நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ஜானருக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் பற்றி பேசணும்னா அதுக்காக நீங்கள் நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் பற்றி படிக்கணும். அண்ட் மதன் கௌரி மாரி நீங்கள் வந்து அதை பற்றி பேசணும். அதேமாரி இப்போ பிசி பில்ட் அப்படின்னா வந்து A2D நந்தா மாரி நீங்கள் ஒன்று பண்ணணும். ஸோ இப்போ கப்பல்ஸ் ரீல்ஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணுன்றதை விட எது வேணாம், எது இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடு சொரணெல்லாம் இருக்கக்கூடாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அந்த கப்பல்ஸ் ரீல்ஸ் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான். வெல்கம் டு ஆஸ்ட்ரோகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம எக்ஸ்பர்டர் அகாடமியில் வந்து நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் பண்டில் தாண்டி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்டில் வரப்போகுது. அண்ட் MSP ப்ராஜெக்ட் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன். இந்த வீக்கோட டார்கெட் அது தான். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து கப்பல்ஸ் ரீல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு ராகுல் இதை போய் பாருங்கள், செம்ம ஜாலியாக இருக்கும் அப்படின்னாங்க. சில போய் பார்த்தா சீரியஸாகவே பொதுமக்கள்லாம் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து பயங்கர குதூகலமாக இருந்தாங்க. சரி அப்படி என்ன தான் இதில் அப்படின்னு போய் பார்த்தா ஒன்றும் இல்லை. ஒரு பக்கம் வந்து ஒரு ஜெண்டர் மட்டும் வந்து வெக்கமான சுடு சொரணை இல்லாமல் இருக்குது. அதை வந்து ஊர் மக்கள் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ குதூகலமாக இருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி கைஸ், இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நான் எல்லா கப்புள்ஸ் ரீல்ஸ் பண்ணுறவங்களையும் சொல்லலை. ஒரு சில பேர்லாம் வந்து அவங்களுக்கு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இதை ஒரு மீடியமாக யூஸ் பண்ணி இதில் வந்து 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனியாக ஒர்க் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ லைஃப்பில் ஜெயிக்கணுன்றதுக்காக வந்து சில பேர்லாம் கேமரா முன்னாடி வரதுக்கு, இந்தமாதிரி ரீல்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் டேலண்ட் வேணும், இன்னொரு பக்கம் வந்து தைரியம் வேணும். கூச்சப்படாமல் வெக்கப்படாமல் இருக்கணும், தைரியம் வேணும். ஐயோ மற்றவங்க கிண்டல் பண்ணுவாங்களே, திட்டுவாங்களே, அதை பற்றிலாம் அதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக சில பேர்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் த எஃபர்ட். அண்ட் அதில் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இதில் வந்து பையன் வந்து புத்திசாலியாக டாமினண்ட்டாக ஒரு ரீல் பண்ணான் அப்படின்னா அடுத்ததில் வந்து அந்த ஒய்ஃப் வந்து அவங்க டாமினண்ட்டாக இருப்பாங்க. அதேமாரி ஒரு இதில் பையன் பொண்ணை கலாச்சானா அடுத்ததில் பொண்ணு வந்து பையனை கலாய்க்கும். அந்தமாரி சார்ட் ஆஃப் லைக் ஒரு ஈக்குவாலிட்டியாக இருக்கும். ஸோ பட் முக்கால்வாசி அதர் கப்புள்ஸ் ரீல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறுமனையாக வியூ ஒன்று கிடச்சா போதும் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து பையனை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி, பையன் வந்து ஒரு மாதிரி முட்டாள் மாதிரி, தத்தி மாதிரி, ஸோ அவனை வந்து இந்த வேலை வாங்குறது, அதை வாங்குறது, இந்தமாரி விஷயம்லாம் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு காமெடின்னு வேற வந்து பண்ணுறாங்க. இது கிரிஞ்சுன்னுலாம் சொல்லக்கூடாது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிரிஞ்சுன்னு சொல்லிட்டுருப்பாங்க. பட் அது கிரிஞ்சுன்னுலாம் சொல்லக்கூடாது. இது வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து அந்த கண்டென்ட் வந்து பண்ணுறதுக்கு வந்து அந்த மனுஷனுக்கு எப்படி வந்து அந்த அதில் ஒரு பையன் தான் அந்த விஷயத்த பண்ணுறான், அவனுக்கு எப்படி வந்து ஒரு வெக்கமானமே இல்லாமல் அதை நம்ம பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது புரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வரான். அவனுக்கு வந்து ஏகப்பட்ட ஆஃபீஸ்லேருந்து ப்ரெஷர் பயங்கரமாக புலம்பிக்கிட்டே இருக்கிறான். அவன் புலம்பிக்கிட்டே ஹால்குள்ளார வரான். தொடப்பக்கட்டை கையில் கொடுத்து நீ போய் கூட்டு அப்படின்ற மாதிரி அப்படியே அவன் பேசிக்கிட்டே அந்த வேலையை செய்கிறான். அடுத்தது வந்து அப்படியே கோச்சிக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி ஆஃபீஸ் பிரச்சனையை பேசிக்கிட்டே கிச்சனுக்கு வரான். அப்படியே பாத்திரத்தில் கையில் ப்ரெஷ்ஷை கொடுத்து பாத்திரத்தை கழுவ சொல்கிறது, அப்புறம் டாய்லெட் கழுவ சொல்கிறது, அப்புறம் பெட்ஷீட்டை மாற்ற சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் அவன் புலம்பிகிட்டே வரான். அவனை வந்து இந்த வேலை எல்லாத்தையுமே செய்ய வைக்கிறது. இப்போ இதில் என்ன ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு சரி ஃபன்னியாக இருக்குன்னு சொல்கிறவங்கள அப்படியே இந்த ஜெண்டரை ரிவர்ஸ் பண்ணி அடுத்த ரீல் போட சொல்லுங்கள். அது சீரியஸாகவே யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து அது ஃபன்னியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஒரு காலத்தில் வந்து பொண்ணுங்க அப்ரெஸ் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அதுக்கு பொங்கி எழுந்தவங்க வந்து இப்போ இது என்ன விதத்தில் வந்து இதை பண்ணுறாங்க. அண்ட் ஆக்சுவலி வந்து அது நடக்காத விஷயம் கிடையாது, அது நடக்கிற விஷயம் தான். பசங்க வந்து சிம்பிளாக ஆகிறதுக்கான ரீசன் வந்து அது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. சில சோம்பேறிங்களுக்கு வந்து இந்தமாரி பசங்களை வந்து, ஏன்னா பசங்களுக்கு வந்து எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு பசங்க முன்னாடி வந்து அவங்களுக்கு ஒரு கிட்ஸ் இருக்குது, அந்த கிட்ஸ் முன்னாடி வந்து நிம்மதி கட்டுறோம், நம்ம ஆஃபீஸில் போய் அவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வரோம், இதில் இந்த பிரச்சனை வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அடங்கி போகிறத வந்து ஒரு 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 ப்ராசஸாக வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்துலையுமே வந்து கத்துறது, மூடை ஸ்பாயில் பண்ணுறது, சத்தம் போடுறது, அவங்கள பற்றி பேச எப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து சிம்பாகிறதுக்குன்னே சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ரொசீஜரே இருக்குது. ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்குது. 10 ஸ்டெப்ஸ் டு பிகம் அ சிம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ செப்பரேட்டாக நான் போடுறேன். ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 10 ஸ்டெப்ஸை வந்து அந்த சோம்பேறிங்க வந்து ப்ரிசைஸாக பண்ணுவாங்க. பண்ணி ஒரு பையனை வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து அவனை ஒரு சிம்பாக மாற்றிடுவாங்க. பிரிட்டி மச் சிம்பிளாக என்ன, கொடுக்குற வேலையை செய்கிறது, வீட்டுக்கு வந்தால் ஆமாசாமி போடுறது, ஏதோ ஒன்று கேட்டால் உடனே வந்து எவ்வளோ பிரச்சனை எதாக இருந்தாலும் சரி உடனே செய்கிறது, வாங்கி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தனக்குன்னு சொல்லிட்டு ஈக்குவலாக ஒரு 50% ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் இருக்கிறது. பிரிட்டி மச் அது யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உழைப்பு, திறமை எதுவுமே அந்த வாழ்க்கையை வந்து அடையிறதுக்கு, அவங்க வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணாதவங்க ஒரு சோம்பேறிங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஆக்சுவலி வந்து இது என்னத்தை சொல்கிறது, சொன்னால் உடனே மிசாஜினின்றாங்க. ஸோ இது என்ன மிசாஜினின்னு தெரில எனக்கு. மிசாஜினின்னு நீங்கள் சொல்கிறவங்களாம் வந்து அந்த ரீல்ஸ்லாம் ஆன்லைனில் இருக்குல்ல, ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ஜெண்டர் ரிவர்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு ரீல் போடுங்க. எத்தனை பேர் வந்து அதை காமெடின்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எனக்கு இதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பையன் ஆஃபீஸ்லேருந்து வரான், அவனுக்கு வந்து அவ்வளோ வேலை இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வீட்டில் இருக்கிறோம், இருந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே வந்து அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவன்கிட்ட கொடுக்கறது அப்படின்றது இது எந்த விதத்தில் வந்து இது உங்களுக்கு காமெடியாக தெரியுது?
இப்போ வந்து பொண்ணு வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி, பையன் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி, 2 பேரும் ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணட்டும், ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிட்டோம் எஃபர்ட்டை, ரெஸ்பான்சிபிலிட்டி ஈக்குவலாக எடுத்துக்கிட்டோம். வீட்டுக்கு செலவாகுதா 2 பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், பசங்களுக்கு செலவாகுதா 2 பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், பசங்களை ஒரு நாள் ஸ்கூல் கூப்பிட்டு போகணுமா 2 பேரும் உழைப்ப போடுங்க. அதை விட்டுட்டு ஒருத்தங்க மட்டும் போடுறது, இன்னொருத்தங்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, இது எப்படி வந்து நீங்கள் ஒரு காமெடியான ஒரு விஷயமா படுத்துக்கிறது? இதை எப்படி வந்து என்கிட்ட சொல்கிற சில பேர் வந்து ராகுல் இதுக்கு நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க, ஜாலியாக எடுத்துகிட்டு போங்க. ஜாலியாக எப்படி எடுத்துக்கிறது? ஒருத்தன் சுயமரியாதை இல்லாமல் இருக்கிறான், ஒருத்தனுக்கு வந்து வெக்கமான சுடு சொரணம் இல்லை, அவனுக்கு அது கூட தெரியக்கூட இல்லை, அதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா அதை வந்து நார்மலைஸ் பண்ணுறது வந்து அது ஏன் இன்றைக்கி காமெடியாக இருக்குது அப்படின்னா அது கிட்டத்தட்ட நார்மலைஸ் ஆன ஒரு விஷயம். அது நீங்கள் ஜெண்டராக ரிவர்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அது யாருமே காமெடி எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அது ஏன் இப்படி இந்த மாதிரி ஒரு ஜெண்டர் டிஸ்பேரிட்டி இருக்குது அந்த ஒரு விஷயத்துக்கு? அண்ட் ஆல்சோ உங்களை ஒருத்தவங்க உண்மையாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தில் வந்து பங்கெடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. நீ 1000 கஷ்டப்பட்டுட்டு வா, நீ 1000 ஸ்ட்ரெஸ்ஸில் வா, எப்படி இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வந்து நீ இன்னும் 10 வருஷத்துக்கு செத்து போயிடுவேன், நான் 70 வயசு இருப்பேன். எல்லா கண்ட்ரிலையும் அதானே நடக்குது. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் மென் அண்ட் விமன் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், எந்த கண்ட்ரி வேணாலும் எடுத்துக்கோங்க, பசங்களுக்கு ஒரு 10-15 வயசும் கம்மியாக தான் இருக்கும் எல்லா கண்ட்ரிலையுமே. ஸோ அது ஏன் அப்படின்னா வந்து அந்தளவுக்கு லைஃப்பில் ப்ரெஷர் இருக்குது, அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு வராங்க, இதெல்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப உன்னை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னா, உன்னை உண்மையாக நேசிக்கிறேன் அப்படின்னா, உன்னோட பிரச்சனையில் கஷ்ட நஷ்டத்தில் வந்து நான் பங்கெடுத்துக்கணும்னு நினைப்பேன். என்னோட வேலையுமே உன் தலையில் ஏய்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எப்படி உண்மையாக லவ் பண்ணுறவங்களா இருப்பாங்க? இது வந்து எப்படி காமெடியாக இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. சரி, இது ஒரு பக்கம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து பையனை வந்து முட்டாள் மாதிரி காட்டுறது, அவன் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டானா உடனே வந்து இது கூட தெரியலையா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறது. இதேவுமே வந்து நீங்கள் அப்படியே ஜெண்டர் ரிவர்ஸ் பண்ணி நீங்கள் ஒன்று பண்ணி பாருங்களேன், அப்போ தெரியும். எனிவே, ஸோ இது ஆக்சுவலி வந்து நம்ம லைவ் பாட்காஸ்ட்டில் யார்கிட்டே வாங்க, நான் ஆக்சுவலி இதை பற்றி ஃபெமினிஸ்டே ஒரு 2-3 பேர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட்டாக போடுறீங்கல்ல, சரி நீங்கள் ஒரு பாட்காஸ்ட்டில் வாங்க, நான் ஒரு வேலிடாக ஒரு 4 கொஷின் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். உங்களால் வந்து இந்த ஒரு விஷயம் எப்படி வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, இந்த ஜெண்டர் ரிவர்ஸ் பண்ணி ஏன் உங்களால் வந்து அதை யோசிக்க முடியல, ஏன் உங்களால் வந்து அந்தமாரி ஒரு விஷயத்தை வந்து காமெடியாக எடுத்துக்க முடியல, ஏன் அதான் நார்மலைஸ் பண்ணக்கூடாது? நீங்கள் இதை நார்மலைஸ் பண்ணுறீங்க, சரி ஓகே, இதில் ஒரு 10 ரீல் போட்டு காசு சம்பாதிச்சிட்டிங்க, அடுத்து அதுலேயும் போட்டு ஒரு 4 ரீலை போட்டு காசு சம்பாதிங்க, ஏன் வேணான்னா? ஸோ திங்க் அபவுட் இட் கைஸ். ஸோ நீங்கள் அதனால் இந்தமாரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறப்ப தயவு செஞ்சு யாராவது வந்து சுயமரியாதையை இழந்து உங்களை சிரிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து டோன்ட் டேக் இட் அஸ் ஒரு கண்டென்ட்டாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்கள், போய் ஒரு சொந்தமாக சூடு சொரணையோடு இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டை போடுங்க. ஏன்னா தட் இஸ் பேசிக்லி நார்மலைசிங் திங்ஸ். அது வந்து மற்ற கப்புள்ஸ் வந்து இது வந்து சீரியஸாக ஒரு வீடுன்னா வீட்டில் வந்து ஒருத்தங்க வந்து அதிகாரம் பண்ணுறது, ஒருத்தங்க வந்து இன்னும் டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் மாதிரி இருக்கிறது, வேலை எல்லாத்தையும் வந்து ஒரு ஆள் மட்டும் செய்கிறது, இதெல்லாம் வந்து தெர் இஸ் நத்திங் டு நார்மலைஸ். ஸோ வேலைனா 2 பேரும் ஈக்குவலாக தான் செஞ்சாகணும், உடம்பு உழைஞ்சி தெரிஞ்சாகணும். தின்ற சோறுலாம் இருக்குல்ல, நல்லா கொழுன்னு நீங்கள் ஆகுறீங்க அப்படின்னா ஒருத்தங்களை ஏச்சி பிழைக்கிறது, யாராக இருந்தாலும் சரி, பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், ஸோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து தின்ற சோத்துக்கு உங்களுக்கு ஒருத்தங்க சோறு போடுறாங்க அப்படின்னா ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஒய்ஃப் வந்து வீட்டில் வந்து சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வேலை செஞ்சு கொடுக்குறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதேமாதிரி அவங்கள போய் வேலை செஞ்சு வீட்டுக்கு ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணட்டும். ஸோ எனிவே கேஷ், ஸோ ஏற்கனவே வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு, இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் வந்து மேரேஜ் இஸ் கெட்டிங் லைக் அ டிஸ்டன்ட் ஜேர்னி, ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு வயபிள் சாய்ஸாகவே இருக்கிறது இல்லை. ஆன் டாப் ஆஃப் இட் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் வந்து நீங்கள் நார்மலைஸ் பண்ணிங்க அப்படின்னா திஸ் வில் எண்ட் அப் இன் அ வெரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி மாறிடும். ஸோ திங்க் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. உங்களோட ஃபேவரட் கப்புள்ஸ் ரீல்ஸ் பண்ணுறவங்க வந்து டேக் பண்ணி விடுங்க. யாருக்கிட்டையும் சண்டைலாம் போடல, பட் நீங்கள் அந்தமாரி ஒரு ரீல்ஸ் பண்ணுறவங்க ஒருவேளை நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு அஃபென்சிவாக இருந்துச்சு அப்படின்னா சீரியஸாகவே நீங்கள் பண்ண ஒரு ரீல் வந்து நீங்கள் யாராக இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் கூட பண்ணுங்கள், நானே உங்களோட ரீலை ஒன்று நாமினேட் பண்ணுறேன், அந்த ரீலை வந்து நீங்கள் ஜெண்டர் ரிவர்ஸ் பண்ணி நீங்கள் ஒன்று போடுங்க. அது வந்து தென் நான் சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியும். எப்படி ஒரு விஷயம் நார்மலைஸ் ஆகுது, ஒரு விஷயம் வந்து அவ்வளோ அஃபென்சிவாக இருக்குது அப்படின்றது வந்து புரியும். ஸோ ஒய்ஃப் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து தொடப்பக்கட்டையை கொடுத்து வீட்டை க்ளீன் பண்ணு, சமைச்சு கொடு, அதை பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? ஸோ எனிவே, ஸோ திங்க் அபவுட் இட்.
அண்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மீண்டும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். மென்டார்ஷிப் பற்றி வந்து ஐ டூ அ வீடியோ, செப்பரேட் வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ அது ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறேன், டைம் கன்ஸ்ட்ரெயின் எல்லாத்தையும் பற்றி. ஐ லெட் யூ நோ. ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுக்குறேன், அது இன்டர்வியூ பேசிஸில் தான் இருக்கும் கைஸ். ஸோ ஐம் கோனா டூ அன் இன்டர்வியூ. ஸோ அது ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கணும் அண்ட் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் நம்ம ப்ரிசைஸாக ஒர்க் பண்ணணும். ஸோ வி ஹாவ் டு பில்ட் சம்திங் கிரேட். ஸோ அதனால் அதுலேருந்து வந்து ஐ ஆல்சோ ரெக்ரூட் சம் கோஃபவுண்டர்ஸ். சில கம்பெனிஸ்க்கு வந்து நம்ம ஃபியூச்சரில் வந்து ஐ யூஸ் தோஸ் கேண்டிடேட்ஸ் அப்படின்றது தான். ஸோ அதனால் வில் சி. ஓகே, வில் சி அகைன் another video guys and thank you so much and cheers.